சாரிக்கா, இதெல்லாம் ரொம்ப நீங்க ரெண்டு பேரும் பேத்தமா பிடிக்கல. இது சாண்ட்ரா இது லவ் கேம்னு நீங்க சொல்றீங்க. அவங்க தோன்றது அவங்க பேசுறாங்க, ஃபேக்கா தான் தெரியுது எல்லாமே. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருச்சுங்க. இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோல சாண்ட்ராக்கும் கமருதீனுக்கும் ஒரு மோதல் ஏற்படுற மாதிரி நமக்கு காமிச்சிருக்காங்க. என்ன விஷயம்ன்றதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணாம இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ரோமோல என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா வந்து ரொம்ப நேரம் வந்து கமருதீன் கூட பேசியிருக்காங்க போல. அந்த ஆர்குமெண்ட்ல கொஞ்சம் அப்செட் ஆயிருக்காங்க. உடனே வந்து கமருதீன் சாரின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு இவங்க இருக்காங்கல்ல, உங்ககிட்ட பேசவே எனக்கு வேணாம்ப்பான்ற மாதிரி காதை பொத்திக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவரு, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் நடக்கல அப்படின்ற மாதிரி கமருதீன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ விக்ரம் ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, நீங்க ரெண்டு பேர் பேசுறது சாண்ட்ராக்கு மட்டும் பிடிக்கலன்னு சொல்லாதரா, எனக்குமே பிடிக்கல. ஏன்னா நீங்க ரெண்டு பேர் பேசுறீங்க, அதுக்கப்புறம் சண்டை போடுறீங்க, இதையே தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அது பார்க்கும்போது நல்லாவே இல்லைன்ற மாதிரி விக்ரம் சொல்றாரு. ஸோ யாரக்குறைய எல்லாருமே ஒரே மைண்ட் செட்ல தாங்க இருக்காங்க. இந்த கமருதீனை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை தெரியுமா, இவனுக்கு வந்து நம்ம கேம் மட்டும் ஆடி ஒழுங்கா கேமை மட்டும் ஆடினா ஃபோக்கஸ் கிடைக்காது. நம்மளுக்கு பார்வதி கூட சண்டை போடுறது, பேசுறது இதெல்லாம் வேணும்னு இவன் நினைக்கிறாங்க. ஏன்னா இவன் எவ்வளோ அடிச்சு தருமா சொன்னா, இதுக்கப்புறம் இந்த பார்வதி கூட நான் பேசவே போறது இல்லை, நான் என் கேம்ல மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ண போறேன்னு கானா வினோத்திக்கிட்ட அவ்வளோ நேரம் பேசினாங்க. லைவை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏதோ ஒரு நாள், அதாவது ஒரு 3 நாள் 4 நாளைக்கு முன்னாடி, இதுக்கப்புறம் அந்த பார்வதி பக்கமே நான் போக போறது இல்லை, கேமில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ண போறேன்னு சொன்னான். நான் எப்போவுமே வந்து சண்டை நந்தா பார்வதி போய் இவங்கிட்ட திரும்பி சேர்ந்துடுறாங்கன்னு நினச்சேன். உண்மை என்னன்னா, இவன் தாங்க அப்படியே மனசை மாத்துறான். ஒரு மாதிரி எப்போவுமே நீங்கள் நல்லா கவனிங்க, வெள்ளிக்கிழமை வரைக்கும் சண்டை இருக்குன்னா திடீர்னு சனி ஞாயிறு உட்காரும் போது பேச்சப் ஆன மாதிரி உட்காந்துருப்பாங்க. என்னன்னா இவங்களுக்கு ரெஸ்ட் டேன்னு ஒரு நாள் விடுறாங்க. அதாவது விஜய் சேதுபதி ஒரே நாளில் 2 நாளுக்கான ஷூட் எடுக்கிறாரு பார்த்தீங்களா, அப்போ அந்த ஒரு நாள் இவங்க தூங்கிக்கலாம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க போல. ஏன்னா பார்வதி ஒரு இடத்துல ரெஸ்ட் டே சார், அதனால நாங்கள் எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தோம்னு சொன்னாங்க. ஒரு குறைஞ்சது ஒரு 12 மணி நேரம் இவங்க எல்லாருமே சும்மா இருந்துக்கலாம்னு விட்டுருவாங்க போல. அது கேமரால கேப்சர் ஆகாது. அந்த டைம் பேட்சப் பண்ணிடுறாங்க. இவன் நேற்று நைட்டு ட்ரை பண்ணான் பார்த்தீங்களா பேட்சப் பண்ணுறதுக்கு, அந்த டைம் இவன் பேட்சப் பண்ணிடுறான் போல. ஏதோ உன் காலில் கூட விழுறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. காலில் கூட வில்றன்னு இறங்கி போறவன் ஒரு டாஸ்கில் அந்த பொண்ணை எவ்வளோ டேமேஜ் பண்ண முடியுமோ டேமேஜ் பண்ணுறான்னா இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. இப்போ பார்வதி எது சொன்னாலும் நீ தப்பாக டச் பண்ண மாதிரி தான்டா எனக்கு தோணுதுன்னு பார்வதி அவங்கிட்ட சொல்கிறாங்க. அவங்கிட்ட சொல்லும் போது அவன் கோவப்படுறான், பதிலுக்கு நான் அப்படி பண்ணலன்னு சொல்கிறான். இது ஓகே, 2 பேர் பேச வேண்டிய விஷயம். பார்வதி வந்து அவன் தப்பாக தான் டச் பண்ணான்னு பொது இடத்துல வந்து சொன்னாங்களா, இந்த மாதிரி எல்லாரையும் உட்கார வச்சு சொன்னாங்களா அவன் பேரை டேமேஜ் பண்ணுறதுக்கு? அவன்கிட்ட சொல்கிறாங்க எனக்கு அப்படி அப்போ தோணுச்சுடா, நான் சொன்னது தப்பு தான்டா அப்படின்னு இறங்கி போய் பேசும்போது சரி விடு, இதுக்கப்புறம் அதை பற்றி பேசாதுன்னு அவங்க கிட்ட சொன்னால் கூட பரவாயில்ல. இவன் எல்லாத்தையுமே வந்து ஒன்று விஜய் சேதுபதி கிட்ட போட்டு உடைக்கிறான், அதே மாதிரி வந்து அந்த ஸ்டேஜ் அந்த பிஆர் டீமை பற்றி பேசும்போது அங்கே போட்டு உடைக்கிறான். உண்மையிலேயே சொல்கிறேன், சாண்ட்ரா வந்து பார்வதிக்கு நல்லது பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க. அதாவது சாண்ட்ரா வந்து பார்வதி வச்சு ஒரு கேமை பண்ணலாம், கமருதீனை வச்சு ஒரு கேமை பண்ணலான்னு பிளான் பண்ற மாதிரிலாம் தெரியலங்க. உண்மையாலேயே ஒரு அக்கறை இருக்கு. ஏன்னா நேற்று அவன் ஒரு டாஸ்க் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அக் பண்ணியிருப்பான். அதுக்கு சாண்ட்ரா கேட்டிருப்பாங்க, சாதாரண அக்கு தான் பண்ண அப்படின்னு பார்வதி சொல்லும் போது, ஏன் அந்த சாதாரண அக்கை வந்து நீ ஃபர்ஸ்ட் டாஸ்க் சமயத்தில் பண்ணியிருக்கலாம்ல, ஏன் நேற்று பண்ணீங்க? அவன் திரும்பி உங்ககிட்ட நெருங்கி வரான்றத சாண்ட்ரா புரிய வச்சாங்க. பார்வதிக்கும் தெரியுது அவன் வந்து நம்மளை பயங்கரமாக டேமேஜ் பண்ணுறான், திரும்பி நம்ம கிட்ட நைஸாக பேசி சேர வரான்ட்டு. எப்போவுமே வந்து அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, சுற்றி இருக்கவங்களுக்கு தான் அது தெளிவாக தெரியும். இப்போ சுற்றி இருக்க விக்ரம்க்கு தெளிவாக தெரியுது, அரோராக்கு தெளிவாக தெரியுது, சாண்ட்ராக்கு தெளிவாக தெரியுது. என்ன தெரியுது, இவன் பயங்கரமாக பார்வதியை கிளின்னு கிழிச்சிட்டான், அவ்வளோ டேமேஜ் பண்ணிட்டான். இப்போ டேமேஜ் பண்ணிட்டு திரும்பி அவகிட்ட போய் பேசுகிறான். இது நல்லா இல்லைன்றது பார்க்குற எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் அது பார்வதிக்கும் தெரியும், ஆனால் ஏற்றுக்க முடியாது. என்னதான் இருந்தாலும் கமருதீனை லைட்டாக பார்வதிக்கு பிடிக்குது இல்லை, அதனால அதை ஏற்றுக்காம எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. மற்றபடி பார்வதிக்கும் தெரியுது, சுற்றி இருக்கவங்களுக்கும் தெரியுது இவன் சூப்பராக பார்வதியை யூஸ் பண்ணுறான்ட்டு. பச்சையா தெரியுதுங்க. இதுக்கு முன்னாடியை விட எனக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. இவனை பொறுத்த வரைக்கும் பார்வதி கூட இந்த மாதிரி க்ளோஸா இருக்காமையோ சண்டை போடாமையோ இருந்தானா கேமே கிடையாது. என்ன கேம் விளையாடுவான் இவன் சொல்லுங்க? இந்த 3 நாள் பார்வதி கிட்ட இவன் பிரச்சனை பண்ணாம ஒரு வாரமா இவன் பாட்டு கேம் விளையாடுறானா சுத்தமா இவனுக்கு ஃபோக்கஸ் கிடைக்காது. நீங்க யோசிச்சு பாருங்க, கமருதீனை காட்டுவாங்களா கேமரால? காட்டவே மாட்டாங்க. மற்றவங்களாவது ஏதோ இப்போ வந்து விக்ரம் வந்து திவ்யா கிட்ட பிரச்சனை பண்ணி வந்துடுறாரு, ஒவ்வொருத்தர் வந்துடுறாங்க. கமருதீன் வந்து மாட்டவே மாட்டான். அதுக்காகவே இவன் பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதே மாதிரி வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி பொழக்க கூட வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் சமரசமா போயிடலாம்னு நினைக்கிறான். அதுக்கு சாண்ட்ரா வந்து திரும்பி இவங்களை சேர விடக்கூடாதுன்னு சாண்ட்ரா கொஞ்சம் தடுக்கிறதுக்கு ஏதோ பண்ணியிருக்காங்க. அதனால இவன் கோவப்பட்டு பேசியிருக்கான். சாண்ட்ராக்கு மட்டும் இது நடக்கல, எங்களுக்குமே ஃபீல் ஆகுதுன்னு விக்ரம் சொல்றாருல. ஆமா விக்ரம், நீ என்கிட்டயே சொன்னன்ற மாதிரி பார்வதியும் இந்த இடத்துல ஆமோதிக்கிறாங்க.
இப்போ கமருதீனுக்கு என்னன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அதாவது வந்து அவங்க எதுக்கு தேவையில்லாம அவங்க ஒன்று சொன்னா நான் ஏத்துக்கணும், நான் ஒன்று சொன்னா அழுதுருவாங்களா, இதெல்லாம் ஓவர் அப்படின்ற மாதிரி கமருதீன் பேசிட்டு இருக்கான். ஸோ இதை பத்தி ப்ரோமோவை பார்த்தவங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க, நானுமே படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.